டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அங்கனூர் கிராமத்தில், எனது சொந்த கிராமத்தில் தற்போது வாக்களித்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ் மக்களின் யோகோபித்த நல்ல ஆதரவுடன் மகத்தான வெற்றியை பெறும் என்று பெரிதும் நம்புகிறேன். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அறுதி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். தமிழ் மண்ணில் மதவாத அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை இன்று மக்கள் தீர்ப்பாக எழுத உள்ளனர். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல இது 2 கட்சிகளுக்கு இடையிலான யுத்தம் இல்லை, 2 அணிகளுக்கு இடையிலான யுத்தம் இல்லை, 2 கருத்தியலுக்கு எதிரான யுத்தம். அந்த யுத்தத்தில் தமிழ்நாடு வெல்லும். மீண்டும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட முன்மாதிரி ஆட்சி மலரும். சமூக நீதி தழைத்தோங்கும். எங்களை எதிர்த்து நிற்பவர்களுக்கு இடையில உண்மையில் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை. அவர்களுக்கான நன்மதிப்பும் சமூகத்தில் மக்களிடையே இல்லை. அவர்கள் சந்தர்ப்பவாத அடிப்படையில் தேர்தலுக்காக மட்டுமே ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே போல நண்பர் விஜய் திமுக வெறுப்பை மட்டுமே மூலதனமாக்கி அவர் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பரப்புரையை மட்டும்தான் மேற்கொண்டார். அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த 3 ஆண்டுகளில் ஒரு நாளும் அவர் பேசியதில்லை. ஆகவே அவர் வெளிப்படுத்திய திமுக வெறுப்பு உள்நோக்கம் கொண்டது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எங்கும் அவருடைய அடையாளங்கள் பெரிதாக இல்லை. எனவே திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.